சின்ன வயசுல இருந்து நான் ஒரு அனாதை இப்படி கேட்டு கேட்டு ஒரு கட்டத்துல நானே என்ன ஒரு அனாதை நினைச்சு வாழ ஆரம்பிச்சிட்டேன். ஆனா ஆனா இனிமே நான் அப்படி இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா நான் தான் உங்களை கண்டுபிடிச்சிட்டேன்லப்பா. என் அப்பா எனக்கு கிடைச்சிட்டாரு. அப்பா அப்பா சிவா, என்னப்பா? இல்ல ரிலாக்ஸ்டா இரு. கொஞ்சம் 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 தண்ணி குடி. தண்ணி குடி. குடி 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 குடி. சிவா, ஏதோ குழப்பத்தில் இருக்கேன்னு நினைக்கிறேன். திடீர்னு வந்து அழுத. என்னன்னு கேட்டா நான் தான் உன்னோட அப்பான்னு சொல்றேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்பா என்னப்பா நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? அப்பா நான் தான் உங்க பையன், நீங்க என் அப்பா. இந்த மோதிரம் இதை வச்சுதான்ப்பா நான் உங்களை கண்டுபிடிச்சேன். ஒரு நிமிஷம் இது பாருங்கப்பா. பாருங்க இந்த மோதிரம் நீங்களும் அம்மாவும் கல்யாணம் பண்ணப்ப எடுத்த போட்டோ. இது வச்சுதான்ப்பா உங்களை அடையாளமே கண்டுபிடிக்க முடிஞ்சது. அப்பா என்ன நம்புங்கப்பா, நான் உங்க புள்ளப்பா. சிவா, நம்புங்கப்பா ப்ளீஸ். நானும் பொறுமையா கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க. அப்பா சத்தியமா தான்ப்பா சொல்றேன், நீங்க தான்ப்பா என் அப்பா. சிவா ப்ளீஸ் ப்ளீஸ், இன்னொரு தடவை அப்படி சொல்லாத. எதை வச்சு நான் தான் அப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்? இந்த மோதிரத்தை வச்சா? இந்த மாதிரி மோதிரத்தை வேற யாருமே போட்டுக்க மாட்டாங்களா? இதை மட்டும் வச்சுக்கிட்டு நான் தான் உன் அப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். உணராத. அப்படி பேசாதீங்கப்பா, நான் உணரலப்பா, நான் உண்மையதான்ப்பா சொல்றேன். இத்தனை வருஷமா நீங்க இல்லாம நானும் என் அம்மாவும் ஒவ்வொரு நாளையும் ஒரு யுகத்தை கடக்கிற மாதிரி கடந்துகிட்டு இருந்தோம். இப்படி பேசி கஷ்டப்படுத்தாதீங்கப்பா. அப்பா இதனால அசிங்கப்படுறது நான் மட்டும் இல்லப்பா,